Hi friends, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு avocado milkshake எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. so that நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். Also for new updates என்னோட Insta handle Recipe Guru by Sumathi account follow பண்ணுங்க. so இந்த yummy-ஆன ரொம்ப உடம்புக்கு நல்லதான இந்த milkshake எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். so இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் கொடுத்திருக்கேன். அதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. so that உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃப்ரூட்டை வந்து பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி நல்லா கருப்பா பழுத்து இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். சப்போஸ் பச்சையா காயா இருந்தா கொஞ்சம் வெயில்ல வச்சிங்கனா ஒரு நாள் 2 நாள்ல பழுத்துரும் நல்லா. so இந்த பழத்தை எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு एक्चुअली நடுவுல ஒரு பெரிய கொட்டை இருக்கும். அதை எடுத்துறணும். so நல்ல பழமா இருந்தா அழகா ஒரு ஸ்பூன்லயோ அந்த நைஃப்லயோ அப்படியே நம்ம ஸ்கூப் பண்ண ஈஸியா இருக்கும். so இந்த ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. எவ்வளவு பச்சையா இருக்கு பாருங்க சூப்பரா. so நான் மிக்ஸில இத அப்படியே டைரக்ட்டா கட் பண்ணி போடுறேன். ஐ மீன் ஸ்கூப் பண்ணி. so இந்த வந்து ஃப்ரூட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இதுல. இதுல ஒரு 20+ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரூட் வந்து நிறைய டிசீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். லைக் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, டயாபெட்டிஸ், ஒபிசிட்டி, கேன்சர் அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிற இதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ஃப்ரூட். ஸோ இப்போ இது மாதிரி நல்லா ஸ்க்ரூப் பண்ணி மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். இது அது மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல திக்காக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரூட் பண்ணிங்கனாலே ஒரு 4 பேர் நம்ம சாப்பிடலாம். அந்த மில்க் ஷேக் அது மாதிரி நல்ல திக்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு. கொட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ பெரிய கொட்டை. ஸோ இப்போ நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் போடுறேன் வித்தவுட் சுகர். ஸோ எதுக்காக நான் இதை போடுறேன்னா நான் வந்து ஸ்கிம் மில்க் எடுத்துக்கிறேன். 0% ஃபேட், அதனால நான் இது போடுறேன். 200 ml ஒரு டம்ளர், ஸோ 3 டம்ளர் அதாவது 600 ml பால் குத்துறேன். ஸோ நீங்கள் நார்மல் பால் இல்லை திக் பால் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மில்க் பவுடர் போடுறத அவாய்ட் பண்ணலாம். இப்போ நான் பிளெண்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஸ்தா கலரில் ஒரு லைட் க்ரீனில் சூப்பராக இருக்குது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இப்போது. ஸோ இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி. இப்போ நான் வந்து இதை ஒரு மக்கில் குத்துறேன். இப்போ நம்ம சர்க்கரை எதுவும் போடலை. அதனால ஸ்வீட்னஸ்க்காக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஹனி போடுறேன். சுகர் வேண்டாம், அதனால ஹனி போடுறேன். ஸோ ஹனி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மேலே ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸை போடலாம். உங்களுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் போடலாம். நான் வந்து ஒரு 4 பாதாம் கட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் வால்நட் போடுறேன். அதுவும் சின்ன பீஸஸாக பண்ணி போடுறேன். அப்புறம் எதர் நீங்கள் ட்ரை கிரேப்ஸ் ரைசன்ஸ் போடலாம், இல்லைன்னா கிரான்பெரிஸ் போடலாம், எது வேணால் போடலாம். ஸோ நான் அது போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இப்போது நம்மளோட டேஸ்டியான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற இந்த மில்க் ஷேக்கை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே நான் ஒரு புது வீடியோ போடுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள். Thanks for watching this video. பிடிச்சிருந்தா ஒரு thumbs up கொடுங்க. Thank you. Bye bye.